الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من. السلام عليكم. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே இஸ்லாத்திலே புகுந்துவிட்ட தவறான செய்திகளை பற்றி நாம் ஆய்வு செய்து வருகிறோம். நேற்றைய தினம் முஸ்லிம் சமுதாய மக்களிடத்திலே சமாதிகளை பற்றி நிலவுகின்ற பொய்யான தகவல்களை கட்டுக்கதைகளில் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சமாதிகளை பொறுத்த வரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டக்கூடாதுன்னாங்க, அதை பூசக்கூடாதுன்னாங்க, வழிபடக்கூடாதுன்னாங்க, கூட இடிச்சு தரமட்டமாக்கும்படிலாம் சொன்னாங்க. ஆனாலும் கூட செய்யறான்னு கேட்டா இப்படியாவது ஒரு சமாதியை உண்டாக்கியே தீரணும் அப்படிங்கிற எண்ணத்தை அறியாத மக்களுடைய உள்ளத்துல விதைத்து பொய்யான கபர்களை உண்மையில அடங்கப்பட்டு இருந்தால் கூட அந்த கபரை கட்டுவது குற்றமாயிரும். உண்மையில ஒரு பெரியாரங்க அடங்கி இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோமே, அதுக்காக கூட நம்ம கபரோ தர்காவோ எழுப்புவதற்கு அனுமதி இருக்குதுன்னா கிடையாது. ஆனாலும் சைத்தான் என்ன பண்றான்னு கேட்டா இல்லாதவர்களுக்கெல்லாம் கபரு கட்டுறது, ஒரு ஆளுக்கு 7-8 இடத்துல கபரை உண்டாக்குறது, இதெல்லாம் சைத்தான் பண்ணக்கூடிய ஒரு வேலை. இப்படி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கிறது. இந்த கபர் விஷயத்துல சொல்லப்படக்கூடிய செய்திகள் பெரும்பாலும் பொய்யாத்தான் இருக்குது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வதாக இருந்தால், ஒரு ஆளுக்கு நிறைய இடத்துல கபர் இருக்கிறதா சொன்னாங்கன்னு வைங்களேன், அது பொய்யா போயிரும்ல. 2 தடவை சாப்பிட்டாருன்னா ஓகே, சாப்பிட்டுருக்கலாம் ஒரு மனுஷன். 3 இடத்துல படுத்து தூங்கினார்னு சொன்னா அது ஒத்துக்கலாம். 3 இடத்துல செத்தாருன்னு ஒத்துக்கிற இல்லமா? 3 இடத்துல அடங்கினான்னு சொல்ல முடியுமா? ஒரு மனுஷன் ஒரு தடவை சாக முடியும், ஒரு தடவை அடக்கம் செய்ய முடியும், ஒரு கபர் தான் இருக்க முடியும். இங்கேயும் கபர் இருக்கு, அங்கேயும் கபர் இருக்கு, இங்கேயும் கபர் இருக்குன்னு ஒரு 2 இடத்த 3 இடத்த காட்டினாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது பொய். இது பெரிய ஆராய்ச்சியெல்லாம் தேவையே இல்லை. இப்ப அந்த பொய்யை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு ஆளுக்கு எங்கெல்லாம் எத்தனை கபர்கள்லாம் இருக்குது என்று சில நூல்களை அடிப்படையாக வைத்து நான் உங்களுக்கு அதை இந்த கவனத்துக்கு கொண்டு வர விரும்புறேன். இதுல முக்கியமாக சொல்வதாக இருந்தால் 2 அறிஞர்கள், ஒரு ஆள் இப்னு பத்தூதா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்னு பத்தூதா என்று சொன்னால் அவர் உலகத்தை எல்லாம் சுற்றி பார்த்து இந்தியாவுக்குலாம் வந்திருக்கிறார். எல்லா பகுதிகளையும் சுற்றி பார்த்துட்டு, அந்த காலத்துல பிரயாணங்கிற ரொம்ப கஷ்டம். அந்த காலத்துல அவர் சுத்தி பார்த்துட்டு தான் கண்ட அனுபவங்களை எல்லாம் நூலாக எழுதினார். அந்த ஒரு சென்னைக்கு போனேன், அந்த இதை பார்த்தேன், மண்ணடிக்கு போனேன், இந்த ஒரு பள்ளியாசம் இருந்துச்சு, இங்க ஒரு எல்லாத்தையும் சொல்றாரு. அவர் வாழ்க்கையில என்னென்னலாம் பார்த்தாரோ அதுகளை எல்லாம் இப்னு பத்தூதாவுடைய சுற்றுப்பிரயாணம் தான் உலக இலக்கியத்தில் ஒரு முக்கியமானது. உலகத்தில் இந்த பயண இலக்கியங்கள்ல, பயண கட்டுரைகள்ல, பயண தொகுப்புகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இப்னு பத்தூதாவுடைய நூல் ரொம்ப முதலிடத்தில் இருக்கிறது. அந்த ஆள் உலக எகிப்துக்கு போயிருக்கிறாரு, சிரியாவுக்கு போயிருக்கிறாரு, ஜோர்டானுக்கு போயிருக்கிறாரு, இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு, உலகத்தில் உள்ள ஈராக்குக்கு போயிருக்கிறாரு, சவுதிக்கு போயிருக்கிறாரு, ஒவ்வொரு ஊர்களுக்கும் போயிருக்கிறாரு. எங்க எல்லாம் பிரயாண வசதிகள் இருந்தது அங்க எல்லாம் போயிருக்கான மனுஷன். போய் அந்தால எழுதின நூல் அரபு மொழியில உள்ள நூல் தான். ஆங்கிலத்தில் இன்னும் பல நூல்கள், பல மொழிகள்ல அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த இப்னு பத்தூதாவுடைய நூல்கள்ல அவர் பல இடங்களுக்கு போறாருல, ஒரே ஆளுக்கு அங்கேயும் பார்க்கிறார், இங்கே கபரை பார்க்கிறார். அவருடைய அந்த சுற்றுப்பிரயாணத்தில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் இந்த ஊருக்கு போனேன், அங்க இன்னாருடைய கபரை பார்த்தேன், மறுபடியும் அந்த ஊருக்கு போனேன், அங்கேயும் இந்த ஆளுடைய கபரை பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் தன்னுடைய அந்த பயண நூல்ல எழுதியிருக்காரு. அவர் நேரடியாக போனவர், போயிட்டு எழுதுறார். அப்ப அந்த மாதிரியான ஒரு சாந்தி. இவர் எப்ப உள்ளவர் கேட்டா ஹிஜ்ரி 703 பிறந்தவர். இந்த இப்னு பத்தூதா 703 பிறந்தவர். 703 பிறந்தா 740 பிரயாணத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. 25-30 வயசுல கிளம்பியிருப்பார். ஏறக்குறைய ஒரு 750 வாக்குல இந்த நடந்த நிகழ்வுகள் 700 இருந்து 750 வரைக்கும் உள்ள காலத்தில் உள்ளவர் இவர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து 750 காலத்துல என்னென்ன உலகத்தில் இருந்துச்சோ அதையெல்லாம் போய் பார்த்துட்டு அவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். நமக்கு 700 வருஷத்துக்கு முந்தின செய்திகள். அதே மாதிரி யாக்கூத் இப்னு அப்துல்லான்னு ஒருவர் பிரயாணம் பண்ணார். அவர் உலகம் பூரா போவாட்டா கூட
இன்றைய அரபு தீபகற்பங்களுக்கு, அரபு நாடுகளுக்கு முழுசா அவர் பயணம் மேற்கொண்டவர். அவர் மோஜமுல் புல்தான் சொல்லி அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. ரெண்டு பேரும் சஞ்சாரிகள், ரெண்டு பேரும் உலகத்தை சுத்தின ஆட்கள். அவங்க சொல்றாங்க, உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல எடுத்துக்கணும், அவங்களுக்கு கபர் உண்டாக்கிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்று காலத்தில் இருந்தவரா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கபர் இருந்தா கண்டுபிடிக்க இயலுமா? சொல்ல இயலுமா? ரெக்கார்டு இருக்குமா? எதுவும் பதிவு செய்யப்படாத காலம். முதல் மனிதர் அவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவர் அபூ குபைஸ் ஒரு மலை இருக்கு, மக்காவுக்கு போனவங்களுக்கு தெரியும். மக்காவுல அபூ குபைஸ் மலைன்னு ஒரு மலை இருக்குது. அந்த மலையில ஒரு குகை இருக்குன்னு வைங்களேன். அங்கதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்காவில் உள்ள மக்கள் எல்லாம் நம்புவதாக தாரீக் தபரி அவர்கள் தம்முடைய தாரீகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இவர் இப்னு பத்தூதா இருக்கார்ல, அவர் என்ன பார்க்கிறாருன்னு கேட்டா, அங்க ரசூல் அவர் 703 பிறந்தவர். அவர் தன்னுடைய சுற்றுப்பிரயாணத்துல அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கபருண்டு கட்டி வைத்ததை பார்க்கிறார். அப்ப 700 எல்லாம் இருந்திருக்குது. ஹிஜ்ரி 700 இருந்து 800க்குள்ள உள்ள காலகட்டத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கபர் எங்க இருக்குன்னு கேட்டா, அந்த மக்காவுல உள்ள அபூ குபைஸ் மலையில இருக்குது அப்படின்னு ஒரு ஆளுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே இப்னு பத்தூதா நஜஃபுக்கு போறாரு, மக்காவுலையும் பார்த்து விட்டாரு. அப்புறமேல் நஜஃப்ங்கிற ஊர் ஈராக்ல இருக்கிற ஊர், அங்க போறாரு. 3 கபர் வரிசையா இருக்கு. ஒன்னு அலியுடைய கபருன்ட்டாங்க. இன்னும் 2 ஆளுடைய கபர் என்னன்னு கேட்டா, ஒரு ஆள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபரா, ஒரு ஆள் நூஹ் நபி கபரான். மக்காவுலையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கபரை பார்க்கிறாரு இவரு. இப்னு பத்தூதா மக்காவுல பார்க்கிறாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கபர் இருக்குது. நஜஃபுக்கு போறாரு, அப்படி சுத்திக்கிட்டே வரும்போது ஈராக்கு போறாரு. அங்க போனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபர் வச்சிருக்காங்க. அப்ப ஒரு ஆள் 2 இடத்துல இருக்கிறாருன்னு சொன்னாலும் என்னவாச்சு? பொய்யா போச்சுல. 2 சந்தேகத்துக்குரியதா போயிடுது. ஒரு ஆளுடைய கபர் இங்கேயும் இருக்கு அங்கே இருக்குன்னு எப்ப சொல்லப்படுகிறதோ அது பொய்யின்னு ஆயிடுது. அது அப்புறம் என்ன பண்றாருன்னு கேட்டா, தாரீக் தபரியில அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இன்னொரு இப்னு அப்பாஸ் சொன்னதாக எழுதி வச்சிருக்காங்க. அதாவது பைத்துல் முகத்தஸ்ல தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்குது. மக்காவுல தான் இருந்துச்சு. ஒரு வெள்ளப்பெரலைய மனுஷன் நூஹ் நபி காலத்துல, அப்ப அல்லாஹ் உத்தரவு போனா அந்த கபரை தோண்டி அவரை தூக்கி பாடி வச்சுக்க கப்பல்ல வெள்ளமெல்லாம் வடிஞ்ச பிறகு எங்க நிக்குது அங்க அடைக்கன்னு சொல்லி நூஹ் நபிக்கு எல்லாம் கட்டளையிட்டானா. அதனால அவர் டிரான்ஸ்பர் பண்ணி கொண்டு பைத்துல் முகஸ்ல அடக்கிட்டாராம். அப்ப முதல்ல மக்காவுல இருந்துச்சான். அதுக்கப்புறம் நூஹ் நபி கொண்டு போய் பைத்துல் முகஸ்ல அடக்குனாங்களா. பைத்துல் முகஸ்ல அடக்குனாங்க பிறகு மக்காவுல இருந்திருக்குது 700ல. பைத்துல் முகஸ்ல அடக்கின பிறகு மாத்திருக்கணுமா இல்லையா? ஹிஜ்ரி 700க்கு பிறகு இவர் போய் பாக்குறாரு, பைத்துல் நூஹ் நபி காலம் எப்போ ஆயிடுச்சு. அப்ப பைத்துல் முகத்தஸ்ல போனா அங்க ஒரு ஆதமுடைய கபரு, மக்காவுக்கு போனா அபூ குபைஸ் மலையில அங்க ஒரு ஆதமுடைய கபர் இருக்கிறது, நஜஃபுக்கு போனோம்னா அங்க ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்கிறது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 3 ஊர்ல கபரை உண்டாக்கி வச்சிருந்தாங்கன்னா இது பொய் தானே? எப்படி ஒரு ஆளுக்கு 3 இடத்துல கபர் இருக்க விட்டு அடிக்கிறது? வருமானம் வர்றதுக்கு பார்ப்பாங்க. அந்த ஊர்ல பெரியார் மகாண்டு யாரும் ஏமாத்திரம் வரலன்னு சொன்னா என்ன பண்றது? கடந்து போன ஒரு ஆளுக்கு பேர்ல ஏதாவது ஒரு சமாதியை காட்டி இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆதம் அலை அது மாதிரி மக்காவுலயே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, மக்காவுலயே 2 இடத்துல அதுல டவுட் இருக்குது. அபூ குபைஸ் மலையில இருக்குன்னு சொல்றாங்க. மஸ்ஜிதுல் ஹைபுன்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த மஸ்ஜிதுல் ஹைபுல தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் பண்ணிருக்காங்க. மக்காவுல 2 இடமா வச்சு. மக்காவுல அவர் இருக்கிற கபர் எதுன்னு கேட்டா, மஸ்ஜிதுல் ஹைபுல ஒண்ணு, அபூ குபைஸ் மலையில ஒண்ணு, பைத்துல் முகத்தஸ்ல ஒண்ணு, நஜஃப் நகர்ல ஒண்ணு. இவ்வளவு கபர் இருக்கு. இப்ப இருக்குதா இல்லையான்னு தெரியல. இந்த 700 இருந்திருக்கு. இப்ப மாத்தி ஒண்ணு 10 இடத்துல கூட இருக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபர் எகிப்துல அங்க உண்டாக்குனாங்கன்னு தெரியல. இந்த 700ல இவர் போய் பார்க்கக்கூடிய காலத்துல 4 இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கபர்னு சொல்றாங்க. 4 இடத்தை காட்டுறாங்க. அப்ப இந்த 4 இப்ப இல்லாம போச்சா அல்லது 4 40 ஆகி போச்சான்னு நமக்கு தெரியல. அப்ப கண்டிப்பா ஒண்ணுக்கு மேல இருந்தா போய் தானே. ஒரு ஆளுடைய அடக்கத்தலம் ஒரு இடத்துக்கு மேல இருக்குன்னு காட்டினார்களே, ஆனால் கண்டிப்பா அது பொய் தான். 2 டவுட்டுக்குரிய விட்டு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் அவர் ஒரு பெரிய சஹாபி. அந்த முஆத் இப்னு ஜபல் அவர்கள் அவங்களுடைய கபர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, டமாஸ்கஸ்ங்கிற நகர்ல இருக்குதுன்னு சொல்லி தபகாத்துல் குப்ராவுல எழுதி வச்சிருக்கிறார். திமிஸ்க்ல சிரியாவுடைய தலைநகரத்துக்கு போனீங்கன்னா அங்க முஆத் இப்னு ஜபல் பேர்ல ஒரு தர்கா இருக்கும். இதான் முஆத் இப்னு ஜபல் அவர்கள் அடங்கின இடம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சமாதியை கட்டி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தபரியான்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த தபரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த தபரியாங்கிற ஊருக்கு போனோம்னு சொன்னா அங்கேயும் முஆத் இப்னு ஜபல் கபர் இருக்கிறது. முஆத் இப்னு ஜபல்ங்கிறதுக்கு டமாஸ்கஸ்லயும் திமிஸ்க்லயும் கபர் இருக்கிறது, தபரியாவிலையும் கபர் இருக்கிறது.
அது மாத்திரம் இல்ல, ஜோர்டான்ல இருக்குது, ஜோர்டான்ல இருக்குது. 3 இடத்துல அவர் கபர் இருக்கா. முஆத் இப்னு ஜபல்ங்கிற அந்த ஒரு சஹாபியின் பெயரால் அவர் அடங்கின எது என்று பாத்தீங்கன்னா, எல்லாரும் சும்மா சொன்னா பரவாயில்லை, எங்க ஊர்ல மூத்தா போனாங்க, உங்க ஊர்ல மூத்தா போனாங்க சொன்னா அது ஒரு வகை எடுத்துக்கலாம். காட்டி சொல்றாங்க இதான் முஆத் இப்னு ஜபல்ங்கறாங்க. அதான் பாயிண்ட். இப்ப ஒரு கபரை காட்டி இதான் முஆத் இப்னு ஜபல்ங்கறான், அவன் சொல்றான் இல்ல இல்ல இதான் முஆத் இப்னு ஜபல்ங்கறான், இன்னொருத்தன் இதான் முஆத் இப்னு ஜபல்ங்கறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழராக இருந்து அவர்களுடைய மார்க்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக, ஜகாத் வசூலிப்பதற்காக அதிகாரியாக யமன் நாட்டுக்கு அனுப்பப்பட்ட முஆத் இப்னு ஜபல் அவர்கள் எங்க மௌத்தா போனாங்க என்பதற்கு ரெக்கார்டு கிடையாது, இருக்கு. ஆனால் எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு ரெக்கார்ட்ல கிடைக்கல. ஆனால் 3 இடத்துல அவங்களுக்கு கபர் இருக்கு. இப்ப 3 கபர் இருந்தா என்ன விளங்க வேண்டியிருக்கு? இதெல்லாம் வருமானத்துக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருந்தது. கபூர் கிறுக்கு ஒண்ணு நம்ம முஸ்லீம்கள்ட்ட அது ரத்தத்துல ஊறி போயிருக்குன்னு விளங்குது. இந்த கபூர் விஷயத்துல ஒரு பைத்தியம் பிடிக்கும் நம்ம ஆட்களுக்கு. இல்ல இருந்தவனை புத்திக்கு மண்டையை போட்டா அவனை தர்கா வைக்கிறாங்க. ஒரு ஆளும் கிடைக்கலன்னு சொன்னா ஏதோ கடந்த காலத்துல வாழ்ந்தவங்க பேரை சொல்லிக்கிட்டு இதான் அண்ணா இவருடைய கபூர்னு சொல்லுவாங்க என்பதற்கு 700 இந்த பைத்தியம் முடிச்சு அரபு மொழி பேசுறவன்கிட்ட ஹதீஸ்களை எல்லாம் நேரடியா பார்த்து விளங்கக்கூடிய மக்கள், குர்ஆனை எல்லாம் நேரடியா பார்த்து அர்த்தம் விளங்கக்கூடிய அந்த சமுதாய மக்களை இவ்வளவு கூத்து பண்ணி இருக்கிறாங்கன்னா பாருங்களேன். இப்படி முஆத் இப்னு ஜபலுக்கு அப்படி. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுலைமான் நபி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இப்னு பத்தூதா இவங்களுடைய ரெக்கார்டு பிரகாரம் 2 இடத்துல கபர் இருக்கு. சுலைமான் நபியுடைய கபர் எங்க இருக்குன்னு கேட்டா, தபரியான்னு சொன்னல, அந்த தபரியாங்கிற ஊர்ல சுலைமான் நபி கபர் வச்சிருக்காங்க. இதான் சுலைமான் நபி கபர். அதே நேரத்தில் பெத்லஹேம்னு சொல்லுவாங்கல்ல, பெத்லஹேம்னா ஈசா நபி பிறந்த ஊரு, அது பைத்துல்லாஹும் வாங்க அரபில. அந்த பெத்லஹேம்ங்கிற ஊர்ல, அதாவது ஜோர்டானுக்கு பக்கத்துல இஸ்ரேல்ல இருக்கு அந்த ஊரு. அந்த பெத்லஹேம்ங்கிற ஊர்ல சுலைமான் நபி கபர் இருக்கு. பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்துல சுலைமான் நபிக்கு அங்க ஒரு கபர் வச்சிருக்காங்க பெத்லஹேம்ல. அதே சுலைமான் நபிக்கு தபரியாங்கிற ஊர்ல என்ன பண்ணிருக்கான், கபர் வச்சிருக்கான். 2 இடத்துல கபரை பாக்குறாங்க. இங்கேயும் கபர் இருக்கு, அங்கேயும் கபர் இருக்கு. அப்ப விட்டு அடிச்சிருக்காங்க நுழைஞ்சதுல. உண்மையில ஒரு ஆள் அடக்கம் செய்யப்பட்ட செய்தி ஆதாரமா இருக்குமே, ஆனால் ஒரு இடத்துல இவர் தான் சொல்லிட்டா கூட பரவாயில்லைன்றலாம். இங்கே இருக்கிறவர் அங்கேயும் இருக்கிறார்னு சொன்னா ஏதோ மன இச்சையின்படி அவர்களா செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி லுக்மானை பத்தி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல 2 இடத்துல எல்லாம் சொல்றான். என்ன சொல்றான்? இது கால லுக்மானுடைய இப்னிஹி, லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொன்னார், அறிவுரை சொன்னார், மகனை இப்படி செய்யாத அப்படி செய்யாத, இணை கற்பிக்காத, பெற்றோரை பேணி நடந்துக்க அப்படின்னு வாழ்ந்த ஒரு நல்லறிஞர் என்று குர்ஆன்ல அவரை பற்றி சில ஆயத்து சொல்லப்படுகிறது. லுக்மானை பற்றி அவர் எந்த காலத்துல வாழ்ந்தாரு, அவர் நபியா இல்லையா என்பதில் கூட சண்டையெல்லாம் இருக்கிறது. இவங்க பார்த்தேன் குர்ஆன்ல லுக்மான் ஒரு ஆள் வந்து அவருக்கு ஒரு கபர் வேணுமே, அதை வச்சு ஏதாவது பண்ணலாமே, அதை வச்சு ருந்தியில் போடலாமா, நிறைய பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அவர் ஒரு கபர் கட்டிருக்காங்க. எங்க கட்டிருக்காங்க? லுக்மானுக்கு கபர் அதே தபரியா. அந்த ஊர்ல அந்த தர்காக்கு இருக்கீங்க ஜாஸ்தியா இருக்காங்கன்னு வழங்குது. அந்த தபரியாங்கிற ஊர்ல என்ன பண்ணிவிட்டாங்க, இதான் லுக்மான் அங்கதான் போயிருக்காரு. பாருங்க, லுக்மான் அங்கதான் போயிருக்காரு, சுலைமான் அங்கதான் போயிருக்கிறாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் போயிருக்கிறாங்க, எல்லாம் முஆத் இப்னு ஜபல் அங்கதான் போயிருக்கிறாங்க. ஊருக்கு இருக்கணும் அவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க. எல்லா நல்லவங்க பேர்லயும் கபர் கட்டி வச்சிருக்காங்க. அதுல இந்த தபரியாங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அங்கேயும் ஒரு கபர் கட்டி இருக்கிறாங்க. ஏமனுக்கு போனீங்கல்ல, அங்க ஒரு கபர் இருக்கு லுக்மானுக்கு. கபர் லுக்மானுடைய தர்கா என்று சொல்லி ஏமன்லயும் ஒரு கபர் இருக்கிறது. அதே மாதிரி தபரியாங்கிற ஊர்லயும் அதுவும் கபர் இருக்கு ஒரு ஆளுக்கு இப்படி. அதே மாதிரி அபூ உபைதா அல் ஜர்ராஹ் பெரிய சஹாபி, அதாவது 10 சொர்க்கவாசிகள் அவர் ஒரு ஆளு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்திலேயே ரொம்ப நம்பிக்கையானவர் என்று பாராட்டி சொன்னாங்களே, அப்படிப்பட்ட ஆளு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுட்டு எல்லாரும் ஓடக்கூடிய போர்க்களங்கள்ல எல்லாம் கூட நின்று தைரியமா நின்ற மாவீரர், விரல் விட்டு எண்ணக்கூடிய இஸ்லாமிய வீரர்கள் மாபெரும் வீரர் யாரு? அபூ உபைதா அல் ஜர்ராஹ் அவர்கள். பெரிய வீரராகவும் தைரியசாலியாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாகவும் இருந்தவங்க. அந்த அபூ உபைதா அவங்களுடைய கபர் எங்க இருக்குன்னு எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா, புகைராங்கிற ஊர்ல அபூ உபைதாவுடைய கபர் ஒன்று, பக்கத்துல ஒரு பொம்பளை கபர் ஒன்று இருக்கு, அவர் பொண்டாட்டி கபர்னு வச்சிருக்காங்க. புகைராங்கிற ஊருக்கு போனோம்னா அவரே ஒரு மனைவிக்கும் சேர்த்து 2 கபரை போட்டு இதான் அபூ உபைதா, இதான் அவருடைய ஒய்ஃபு அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோர்டானுக்கு போனா அங்கே இருக்காரு அவரு, புகைராவிலும் இருக்காரு. ஜோர்டானுக்கு போனோம்னு சொன்னா ஜோர்டான்லயும் அபூ உபைதா ஜர்ராஹ் அவர்களுக்கு என்ன இருக்கு, கபர் இருக்கிறது. அதே மாதிரி பீசான்ங்கிற ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போனோம்னு சொன்னா அங்கேயும் அவருக்கு கபர் இருக்கிறது. ஆனா உண்மையில என்னன்னு கேட்டா அது மாத்திரம் இல்ல, லாதுக்கியான்னு ஒரு ஊர் போட்டிருக்காரு, அந்த ஊருக்கு போறாரு, அங்கேயும் கபர் இருக்கு, நாங்கெல்லாம் போய் பார்த்தோம்னு எழுதி வச்சிருக்காரு.
யாரு இப்னு பத்துதா சொல்றாரு, அந்த லாதுகியா 4 இடத்துல அபூ உபைதா அல் ஜர்ராஹ் அவர்களுக்கு கபர் எங்க கட்டி வச்சிருக்கான்னு கேட்டு, அவர் நல்ல சஹாபி, பெரிய சஹாபி, ஒரு சிறந்த சஹாபிங்கும் போது அவர் பேர்ல தர்கா கட்டினா நல்ல வருமானம் வரும், மக்களை நல்லா ஏமாத்தலாம் அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, 4 ஊர்ல அவருக்கு தர்கா போட்டு விட்டாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து லாதுகியாங்கிற ஊர்ல ஒண்ணு, பேசான்ங்கிற ஊர்ல ஒண்ணு, புகைராங்கிற ஊர்ல ஒண்ணு, ஜோடான்ல ஒண்ணு, இப்படி வந்து 4 ஊர்ல அவருக்கு கபர் இருக்கிறத பாக்குறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க அதுவும் தபரியா வந்துறாங்க. இந்த தபரியா ஊர்க்காரங்க அபூ ஹுரைரா கபரை போட்டு வச்சுக்கிறாங்க. சுலைமான் நபி கபரு, மாலிவுடைய ஜபல் கபரு, லுக்மானு கபரு, எல்லாத்துக்கும் இந்த கபரு புத்தகம் எடுத்த மாதிரி அந்த தபரியாங்கிற ஊருக்கு போனோம்னு சொன்னா அபூ ஹுரைரா கபருன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. அங்கே அபூ ஹுரைரா அடக்கம் பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் வந்து அகீக்குங்கிற இடத்துலயும் அவர் கபர் போட்டிருக்காங்க. உண்மையான அவருடைய கபர் வந்து ஜன்னத்துல் பக்கீல இருக்குது. அவர் உண்மையான கபர் வந்து அடக்கம் செய்த கபர் வந்து மதீனாவுல ஜன்னத்துல் பக்கி என்று சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த ரசூலுல்லாஹ் காலத்துல கபர்ஸ்தானா இருந்து பாருங்க, அந்த ஜன்னத்துல் பக்கியில அவருக்கு கபர் ஒரிஜினலா இருக்கு. அவர் அங்கதான் இறந்து போனார், அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் ஜன்னத்துல் பக்கியில அங்க ஒரு மதீனாவுல ஒரு கபர் இருக்கிறது, அகீக்குங்கிற ஊர்ல ஒரு கபரை போட்டிருக்கிறாங்க, தபரியாங்கிற ஊர்ல. இவ்வளவு தெளிவா தெரிஞ்சு இந்த ஊர்ல தான் அடங்கி இருக்கிறாருன்னு தெரிஞ்சியும் கூட அவருக்கு 2 இடத்துல கூட போட்டு விட்டாங்க. தெரியாத ஆளுக்கு 4 இடத்துல போட்டா பரவாயில்ல, தெரிஞ்சிருக்கு இங்கதான் அடக்கம் பண்ணி இருக்கிறாரு அவர் பேர்ல கூட என்ன பண்ணி விட்டாங்க, இப்படி 2 கபரை போட்டிருக்கிறாங்க. அகீகாங்கிற ஊர்லயும் தபரியாங்கிற ஊர்லயும் பாக்குறோம். அதே மாதிரி வந்து சக்கீனாண்டு அலி ரலியல்லாஹுடைய பேத்தி, அந்த சக்கீனா அலி ரலியல்லாஹு பேத்திங்கிற பேர்ல ஒரு கபர் எங்க போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டா அது தபரியாவுல. பாருங்க, இந்த தபரியாங்கிற ஊர் தான் இந்த கபரை உற்பத்தி பண்ணிருக்கு, நாட்டுக்கு உலகத்துக்கு உற்பத்தி பண்ண மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் அவங்களுடைய இந்த சக்கீனா அலி ரலியல்லாஹுடைய பேத்தியுடைய கபர் வந்து உண்மையில மதீனாவுல இருக்குது. ஒரிஜினலா அவங்க மதீனாவுல இருந்தாங்க, அவங்க கபர் தான் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதே அவங்க பேர்ல மதீனாவுல ஒரு கபர் இருக்கிறது, அதே மாதிரி எங்க ஒண்ணு தபரியாவுல ஒரு கபர் இருக்கிறது, அதையும் நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய கபர் வந்து டமாஸ்கஸ்ல இருக்குது, திமிஷ்கில. ஆனால் உண்மையில மதீனாவுல அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க. மதீனாவுல அவங்க கபர் இருக்கணும், அடையாளம் இருக்கா இல்லையான்னு தெரியல. மதீனாவில் அவங்க மௌத்தா போனாங்க, அதுக்கு வரலாறு இருக்கிறது. ஆனால் அவங்க மதீனாவுலயும் உண்மையில கபர் இருக்குது. உண்மையான கபர் மதீனாவுல இருக்கணும், தெரியாம இருக்கலாம். மதீனாவில் அவங்க மௌத்தா போனாங்கன்னா அவங்க கபர் மதீனாவுல இருக்க வேண்டும். ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன பண்ணிட்டாங்க, டமாஸ்கஸ்ல கொண்டு போய் அவருக்கு ஒரு கபர் சிரியாவுல கொண்டு, மதீனா எங்க சிரியா எங்க தூக்கிட்டு போற காலமா அதெல்லாம், அப்படிப்பட்ட காலம் கிடையாது. அங்க ஒரு கபரை போட்டு வச்சிருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி மஅன் இப்னு ஸாயிதா என்ற ஒரு சஹாபி, அவருடைய கபரை என்ன பண்ணிருக்காங்க, டமாஸ்கஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. உண்மையிலே வந்து சஜஸ்தான்ங்கிற ஊர்ல தான் அவருடைய கபர் இருக்குன்னு சொல்றாங்க, அதை பாக்குறோம். அதே மாதிரி உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய மகன் உபைதுல்லா என்பவருடைய கபரை வந்து ஹிம்ஸ்ங்கிற ஊர்ல வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் சிஃபீன்ங்கிறதுல ஈராக்ல கொல்லப்படுறாரு, அங்கதான் அடக்கம் செய்யப்படுறார். சிஃபீன் போர் நடந்துல மாவியாவுக்கும் அலிக்கும் அந்த யுத்தத்தில் பங்கெடுத்தவர் கொல்லப்பட்ட ஒருத்தர், அவருக்கு ஹிம்ஸுக்கு சம்பந்தம் கிடையாது. அங்க ஒரு கபர், இங்க ஒரு கபர், அப்படி அவருக்கு பேர்ல 2 கபரை போட்டு வச்சிருக்கிறாங்க, அதை பாக்குறோம். அதே மாதிரி ஹப்சாண்டா யாரு, உமர் ரலியல்லாஹுடைய மகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டா ஹிம்ஸ்ங்கிற ஊர்ல கபர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே வந்து இது என்னன்னு கேட்டா வேற ஒரு ஹப்சா, அதாவது முஆத் இப்னு ஜபலுடைய சகோதரி ஹப்சா ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அவங்க அந்த ஊர்ல வச்சிருக்கிறாங்க, அவங்க தான் மூத்தா போயிருக்கிறாங்க. அந்த ஹப்சா வச்சிருந்த ஆள் மாறாட்டம் பண்ணி இது உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹப்சா அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க, அதை பாக்குறோம். அதே மாதிரி உவைசுல் கர்னி என்பவருக்கு வந்து 4 ஊர்ல கபர் இருக்கு. ஒய்சுல் கர்னிங்கிறவருக்கு 4 ஊர்ல கபர் எங்க இருக்குன்னா, ஜாபியாங்கிற ஊர்ல ஒரு கபர் இருக்குது. அதே நேரத்தில் ரஃபாண்டு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு கபர் இருக்கிறது. இஸ்கந்தரியாண்டு ஒரு ஊர்ல ஒரு கபர் அவருக்கு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தியார் பக்ருங்கிற ஊர்ல ஒரு கபர், அவருக்கு 4 ஊர்ல ஒய்சுல் கர்னி என்பவருக்கு இவர் தான் இங்கதான் அடங்கி இருக்கிறாருன்னு சொல்லி 4 ஊருக்காரங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. அப்ப இப்படி கட்டி வச்சுக்கிறத பாக்குறோம். வரலாற்று காலத்தில் வாழ்ந்த ஒரு உமர் இப்னு அப்துல் அசீஸ், ஒரு மன்னர், நல்லாட்சி நடத்தியவர், அவருக்கு அப்புறம் எல்லாம் சண்டை வர தேவையே இல்லை. அட்ரஸ் இல்லாத ஆள் கிடையாது. ஒரு அந்த ஆட்சி செஞ்ச அந்த 12 கலீஃபாக்கள் சொல்ற மாதிரி ஒரு ஆள் இவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு வந்த 12 ஆட்சியாளர்களில் இவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்பவர் ஒரு ஆள், 2ஆம் உமர் என்று இவர் வரலாற்றில் சொல்லப்படுகிறார். அவருடைய கபர்லையாவது கருத்து வேறுபாடு இல்லாம ஒரு ராஜாவா இருந்திருக்காரு, மன்னரா இருந்திருக்காரு, இந்த இடம் தான் சொல்ல வேண்டியதானே. அவருக்கு நல்ல ஒரு கிரெடிட் என்ன பண்ணிவிட்டாங்க, பொய் சொல்வதற்கு கொஞ்சம் கூட கூசாம அடிச்சிருக்காங்க. அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்றமே, அவர் எந்த ஊர்ல மூத்தா போனா எல்லாரும் தெரியுமே, ரெக்கார்டு இருக்குமே, அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அவர் எங்கே மூத்தா போயிட்டு போறாரு, நாங்க இங்க ஒரு கபரை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தைரியமாக அவருக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா
நக்கீரான்னு சொல்லி ஒரு மலை அடிவாரத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் உடைய கபருன்னு போட்டிருக்காங்க. உண்மையில் அவர் மௌத்தா போனது சம்ஆன்ங்கிற இடத்துல. அவர் மன்னராக இருந்தாரு, கிற்காடு இருக்கு, அவர் ஆட்சியாளராக இருக்கு, ஜனாதிபதியா இருக்கும்போது மௌத்தா போறாரு. சம்ஆன்ங்கிற இடத்துல அவர் மௌத்தா போனாரு. கபர் உண்மையில இருக்கு. உண்மையில உமர் அப்துல் அசீஸ் அந்த ஊர்ல கபர் இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க இன்னொன்னு கூட இருந்தா இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நக்கீராங்கிற ஊர்ல கொண்டு போய் இதான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர் பேர்ல அப்படி கபரை போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சாலிஹ் நபி கபர் எத்தனை இடத்துல இருக்குன்னு பாருங்க. சாலிஹ் நபியுடைய கபர் வந்து கின்சரின், அந்த ஊர் வாயில நுழைய மாட்டேங்குது. கின்சரின்ற ஒரு ஊர், வெளிநா அந்த அஜமி ஊர், அந்த ஊர்ல ஒரு மலை ஒண்ணு இருக்கலாம். அந்த மலை அடிவாரத்துல இதான் சாலிஹ் நபியுடைய கபருன்னு போட்டு அங்க அந்த ஒட்டகத்தினுடைய காலடி மாதிரி செதுக்கி வச்சுக்கிறாங்க அந்த மலையில. இதான் அந்த சாலிஹ் நபி ஒட்டகம் நடமாடின காலடி சோடுன்னு வேற, அதுக்கு ஒரு கதை வேற என்ன பண்ணிட்டாங்க, செதுக்கி வச்சுட்டு இதான் இங்க செதுக்கி வச்சுக்கிறாங்க ஆதம் மலைன்னு பார்த்துருக்கீங்களா இல்லையா? இலங்கையில ஒரு மலையை காட்டி இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நின்ற மலைன்னு சொல்லி பாதம் மாதிரி இருக்குது, ஒரு பாதம் 15 மாதிரி இருக்கு. அது மாதிரிலாம் செதுக்கி அது மாதிரி உண்டாக்குற பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இந்த காலத்துல எவனோ உண்டாக்கி இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலை வச்சாங்களா அப்படியே அடையாளமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆதம் மலைன்னு அந்த மலைக்கு பேர். நம்ம ஆளுக்கு ஆதம் மலைன்னு சொல்லுவாங்க, அது ஆதமுடைய எதும்பாங்க. இந்துக்கள் என்ன செய்வாங்க, சிவனடி பாதம்னு சொல்லுவாங்க. சிவனுடைய பாதம், நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாதம்னு நம்ம ஆளுக்கு அது சொந்தம் கொண்டாடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்துக்கள்லாம் இல்ல சிவனுடைய பாதம், சிவன் அங்கதான் வந்து இறங்கினாரு, அது சிவனுடைய பாதம் அப்படிம்பாங்க. புத்தர்கள் பௌத்தருடைய பாதம்ன்றாங்க. அடுத்த 2 பாதம் அந்த மலையில பதிஞ்சிருக்குது. அது 3 பேர் சொந்தம் கொண்டாடுறாங்க. 3 பேர் அங்க இருக்குது. முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க, சிங்கள புத்தர்கள் இருக்கிறாங்க. புத்தர்கள் வந்து புத்தருடைய பாதம்ங்கிறாங்க, இவங்க என்ன பண்றாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம்ங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாதம் இதெல்லாம் வந்து மலையில ஒரு மனசு வச்சா பாதம் பதியுமா, அந்த இடத்துல மட்டும்தான் பதியுமோ? அவருடைய பாதம் உண்மையில பதியக்கூடிய எங்க வேண்டாலும் பதிஞ்சிருக்கணும், அப்படித்தானே இருக்கனே. அது மலையில ஒரே ஒரு இடத்துல மட்டும் இப்படி பதிஞ்சு வச்சா செஞ்சதா உண்மையில நடக்கும்போது உண்டானதா? மலையில எப்படி பாதம் பதியும்? மலையில வந்து காலை வச்சு அப்படி அச்சு விழுந்துருமா? அப்படி விழுந்தா எங்க வேண்டாலும் விழுந்திருக்கணும். எங்கன பார்த்தாலும் மலை முழுசு அப்படியே பாதமா நடந்து போன மாதிரி இருந்தா அவர் நடந்து போன அடையாளம் அப்படியே சொல்லணும். அப்படி இல்ல ஒரே ஒரு 2 இடத்துல மட்டும் செதுக்கி வச்சா செட்டப் செஞ்சிருக்கிறான், செய்ய முடியாது. அப்படி கால் அடையாளம் மாதிரி அப்படி செதுக்கி புள்ளியா வச்சிருந்த அம்மி குத்துறவனை கூட செஞ்சுட்டு போயிடுவானே. அம்மி குத்துவான் அவனை கூப்பிட்டு 2 பாதம் இருக்குன்னா செதுக்கிட்டு போயிட போறான். இந்த மாதிரி பாறைகள் இப்படி பாதங்களை செதுக்கி வச்சு கொண்டு இது சீதையுடைய பாதம், ராமனுடைய பாதம் அவங்க சொல்ற மாதிரி என்ன செய்யறாங்க. கோடியக்கரை காட்டுல கூட என்ன இருக்கு, ராமனுடைய பாதம் வச்சுட்டு காட்டுறாங்க. அதெல்லாம் நம்ம செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். கொஞ்ச நாளைக்கு முந்தினதா இருந்தாலும் அதுல இயற்கை மாதிரி தெரிஞ்சு போயிடும். செதுக்குன்னு அன்னைக்கு வேணா தெரியும், ஒரு 3 மாசத்துக்கு புதுசு மாதிரி தெரியும். 3 மாசம் யாருக்கெல்லாம் படாம மறைச்சிட்டு வைங்க, அப்புறம் 4வது மாசத்துல ரொம்ப காலத்துக்கு உள்ளது மாதிரி காட்டி போடலாம். மழை எல்லாம் பேஞ்சு ஒரு மாதிரியா போச்சுன்னா அது இயற்கையில இந்த பாதம் பதிஞ்ச மாதிரியே செட்டப்ல தெரியும். அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா மலையில வந்து ஒட்டகத்தினுடைய அந்த தடம் இருக்கும்ல, அது அந்த காலை அப்படி பாத மாதிரி நோண்டி வச்சுக்கிட்டு இங்க பாருங்க ஒட்டகமுடைய பாதெல்லாம் பதிஞ்சிருக்குது, இதான் வந்து சாலிஹ் நபி கபரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாலிஹ் நபி கபரை வந்து கின்சரின்ங்கிற ஊர்ல அது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி யமன் அங்க ஒரு கபரவத்துக்கு இருக்கிறது, மக்காவுல வேற இருக்குது. சாலிஹ் நபிக்கு வந்து மக்காவுல கபர் வச்சிருக்கிறாங்க, அதை பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து சாத் இப்னு உபாதா என்ற சஹாபிக்கு வந்து டமாஸ்கஸ்ல ஒரு கபர் இருக்கிறது, மதீனாவுல ஒரு கபர் இருக்குது. சாத் இப்னு உபாதான்னு ஒரு சஹாபி, அவருக்கு மதீனாவுலயும் கபர் இருக்குது, திமிஷ்கிலையும் கபர் இருக்கிறத பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த யாக்கூத் இப்னு அப்துல்லாங்கிற அந்த அறிஞர் உலகத்தை எல்லாம் சுத்தி வந்தார் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா ஒரு அழகான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு, அழகான ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா பல ஊருக்கு போறாருல, இப்ப திமிஷ்குக்கு நான் போனேன், திமிஷ்குக்கு போனேன்னு சொன்னா அதுல என்ன பண்றாரு அவர் சொல்ற வரிசையா சொல்றாரு. உம்மு ஆத்திகாங்கிறவங்களுடைய கபர் இருக்கிறது, அதே மாதிரி வந்து அதுல காட்டுறாரு பிலாலுடைய கபர் இருக்கிறது, காபுல் அஹ்பாருடைய கபர் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஒரு 3 பேருக்கு கபர் போட்டு வச்சுக்கிறாங்க திமிஷ்கில. பாத்திமாவுடைய அடிமை பெண்ணா இருந்த ஃபில்லாங்கிறவங்களுடைய கபர் ஒன்று இருக்குது, அபு தர்தாவுடைய கபர் ஒன்று இருக்குது, எல்லாம் சஹாபிகள். உம்மு தர்தாவுடைய கபர் ஒன்று இருக்குது, ஃபலாலாங்கிற ஒரு சஹாபியுடைய கபர் ஒன்று இருக்குது, சஹல் இப்னு ஹல்லியாவுடைய கபர் இருக்குது, வாசிலா பின் அஸ்காவுடைய கபர் இருக்குது. ஒரு ஊர்ல இவ்வளவு சஹாபாக்கள் கபர், மதீனாவுல இவ்வளவு சஹாபாக்கள் கபர் இருந்தா ஓகே, வாழ்ந்த ஊர்னு ஒத்துக்கலாம். டமாஸ்கஸ்ல போய்கிட்டு இவ்வளவு சஹாபாக்கள் மொத்தம் அங்க இறக்குமதி ஆன மாதிரி என்ன பண்ணிருக்காங்க,
எல்லாம் சஹாபி பெரிய போட்டுக்கிட்டு அதே மாதிரி வாசிலாவுக்கு கபர் இருக்கிறது, அவுஸ் இப்னு அவுஸ்ங்கிறவங்களுக்கு இருக்கிறது, அவனும் சஹாபி தான். உம்முல் ஹசனுக்கு வந்து கபர் இருக்கிறது, அலி இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸுடைய பேரனுக்கு கபர் இருக்கிறது, சல்மான் இப்னு அலி இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இந்த பேரனுடைய மகன் கொள்ளு பேரனுக்கு அங்க கபர் இருக்கிறது, உம்முல் ஹசன் பின் அலி அலியுடைய மகள் உம்முல் ஹசனுக்கு அங்க ஒரு கபர் இருக்கிறது, கதீஜா பின் ஜெயினுல் ஆபிதீன் அவங்க ஜெயினுல் ஆபிதீனுடைய மகள் கதீஜாவுக்கு ஒரு கபர் இருக்கிறது, சக்கீனாவுக்கு இங்க ஒரு கபர் இருக்கிறது, உண்மையில் அது மதீனாவுல இருக்குது. அதே மாதிரி முகமது இப்னு உமர் இப்னு அலி இப்னு அபி தாலிப் அவங்களுக்கு அவங்க கபர் அங்க வச்சிருக்காங்க, உய்சுல் கர்னி கபர் வச்சிருக்காங்க. இப்படி வரிசை அந்த கபர் எல்லாம் போட்டு சொல்றாரு. இது எல்லாமே கட்டுக்கதையா தெரியுது. இவங்க வச்சுக்கிற இந்த கபரையும் இந்த எண்ணிக்கையும் வச்சு பார்த்தோம்னு சொன்னா பார்த்தாலே தெரியுது எல்லாம் பொய். இவ்வளவு பேரை கொண்டாந்து அடக்கி விட்டாங்க ஒரு ஊர்ல. இது மாதிரியான ஒரு கொத்து கொத்தாக சகாபாக்கள் அடங்கப்படுற அளவுக்கு உள்ள ஒரு ஊரோ அதுக்கு ஒரு ரீசனோ அதுக்குரிய வரலாற்று சான்று கூட கிடையாதுன்னு சொல்லி அந்த சுத்தி பார்த்தாரு பாருங்களேன். அவர் சொல்றாரு எல்லாமே வந்து இவங்க எல்லாரும் மதீனாவுல இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன அவ்வளவு பேரும் வாட்சிட்டு சொல்றாரு. தல்லத் அலைஹில் அக்பார் ஆதாரப்பூர்வமான செய்திகளால் நிரூபணமாக இருக்கிறது. அன்ன அக்ஸர ஹாவுலாயி பில் மதீனத்தி மஷூரத்துன் குபூருஹும் ஹுனாக. இன்னைக்கு வரைக்கும் மதீனாவில் இவங்களுடைய கபர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பெயர் பட்டியல் வாசிட்டு அவர் சொல்றாரு, இவ்வளவு பேருடைய கபர்கள் அதிகமான பேருடைய கபர்கள் மதீனாவில் இருந்து கொண்டு இருக்க இவங்களுக்கு எல்லாம் இங்க ஒரு கபர் போட்டிருக்கிறாங்க. மதீனாவில் இல்லாத கூட பரவாயில்லை. இந்த பேர் உள்ளவர்களுடைய வரிசைய பட்டியல் போட்டு சொல்றாரு. அது ஒரு 30க்கு மேல சொல்றாரு. 30க்கு மேற்பட்ட சகாபாக்கள் பட்டியலை போட்டுட்டு இவ்வளவு கபர் ஒரு இடத்துல கொண்டு வச்சு காட்டுறாங்க, சகாபாக்கள் காட்டுறாங்க. இதுல அதிகமான பேருடைய கபர்கள் வந்து மதீனாவுல இப்பவும் ப்ரூஃப் ஆதாரப்பூர்வமா இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கு. அப்ப இருந்திருக்கு, இப்ப அடையாளம் எல்லாம் வாங்கிட்டாங்க, இப்ப அடையாளம் இருந்திருக்கு, பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது பொய்யா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த கபரின் பெயரால் வந்து நிறைய கட்டுக்கதைகளை உண்டாக்கி இருக்கிறார்கள். இதுல வந்து ரொம்ப முக்கியமான இந்த கபர் மேட்டர்ல ஒண்ணு என்னன்னு கேட்டா, ஹுசைன் ரலியல்லாஹு மட்டும் அவருக்கு தலை வேற உடல் வேறையா பிரிச்சு விட்டாங்கல்ல, அதனால அவருக்கு மட்டும் 2 கபர் இருக்குது. தலைக்கு ஒரு கபரு, அவருடைய உடம்புக்கு ஒரு கபர். இந்த உடம்பு வந்து கர்பலாவில் அடக்கம் செய்யப்பட்டதுல மாற்றுக்கிறது கிடையாது. கர்பலாவில் கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்ட உடனே அந்த பாடியை எங்கேயும் எடுத்துட்டு போறவங்க அங்கே போட்டுறாங்க. நான் கொலை செஞ்சுட்டேன்னு காட்டுவதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு ஜியாதுங்கிறவன் அந்த ஹுசைனுடைய தலையை மட்டும் கொண்டு போறாங்க. இந்த பாருங்க கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி ஈராக்குக்கு என்ன செய்யறாங்க, அந்த தலையை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த தலை வந்து கர்பலாவில் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அது எங்க இருக்குன்னு கேட்டா புகாரில கூட அது சம்பந்தமான ஹதீஸ் இருக்கிறது. புகாரில கூட என்ன வருதுன்னா அவருடைய தலையை வந்து தனியா எடுத்துக்கிட்டு போய் அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க, கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து புகாரில என்ன வருதுன்னா 3748 3748 புகாரில 3748 என்ன இருக்குன்னு கேட்டா அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை வந்து தனியா எடுத்துக்கொண்டு அப்ப அங்க கவர்னராக இருந்த அதிகாரியாக இருந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத்ட்ட ஒரு தட்டில் வச்சு கொண்டு வர்றாங்க. இந்த பார் அவரை காலி பண்ணிட்டோம், அவர் யுத்தத்தினால கொல்லப்பட்டிருக்கிறாரு, ஆட்சியில் உள்ளவர்கள் அவரை கொண்டு விட்டாங்க. அப்ப கொலை செஞ்சதுக்கு அடையாளமா என்ன செய்யணும், அதை கொண்டே காட்டணும் இல்லையா, போட்டா அதுக்கு வீடியோலாம் எடுத்து கொண்டு காட்ட தூக்கிட்டு காட்ட முடியும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஆளை உடம்பு அங்க போட்டுவிட்டு தலையை மட்டும் தனியா கொண்டு வந்து அப்துல்லா இப்னு ஜியாத்ட்ட கொண்டு வந்த உடனே அவன் ஒரு கையில குச்சி வச்சு குத்தி குத்தி பாக்குறான் என்று இதை வந்து அனஸ் ரலியல்லாஹு சொல்லி இது வந்து புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப வந்து ஈராக்குக்கு அவரை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, ஈராக்குக்கு அவருடைய தலையை கொண்டு வந்துட்டாங்க என்பதுக்கு ஆதாரம் இருக்கிறது. கர்பலாங்கிற இடத்துல, ஈராக்னா பகதாத், அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. உடம்பு கர்பலாவில் இருக்குது. அப்ப தலை அங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, அது வரைக்கும் நமக்கு கிடைக்கிறது. இந்த தலை எங்க அடக்கம் செய்யப்பட்டுச்சு, இந்த தலையை கொண்டு வரும் பொழுது அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் தானே சொல்றாங்க அப்துல்லா இப்னு ஜியாத்ட்ட வந்து இந்த ஒரு தலையை கொண்டு வந்தாங்க. அப்படி அனஸ் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அனஸ் வசித்தது வந்து ஈராக்ல தான் இருக்கிறார், ஈராக்கில் இருக்கிறார். இது வரைக்கும் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்ப ஆனா இவங்க என்ன பண்றாங்க என்று கேட்டா ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை வந்து இதுல அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. எங்க ஈஜிப்ட்ல வச்சுக்கிறாங்க. ஹுசைன் ஈஜிப்ட் கொண்டு வரதுக்கு வேலையே இல்லை. எப்படி எழுதி வச்சுக்கிறாங்க என்று கேட்டா கர்பலாவுல உடம்பு இருக்குதான், தலை எங்க இருக்குன்னு கேட்டா ஈஜிப்ட்ல வந்து ஹுசைனுடைய தலை அடக்கம் செய்யப்பட்ட இடம், தலை தனியா அடக்கி இருக்கிறாங்க, உடம்பு தனியா அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய தலை இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி வச்சிருக்கிறாங்க. அது எங்க இருக்குன்னு கேட்டா அந்த தலையுடைய கதையை கேளுங்களேன்.
அந்த முதல்ல வந்து அஸ்கலான்ங்கிறது சிரியாவுல உள்ள ஊர். சிரியா ஷாம் இருக்கு பாருங்க, அங்க உள்ள ஊர் தான் அஸ்கலான். அஸ்கலான்ங்கிற ஊர்ல முதல்ல அந்த தலையை கொண்டாந்து அடக்குனாங்களாம். கதையை பாருங்க, முதல்ல அஸ்கலான்ங்கிற ஊர்ல தலையை கொண்டாந்து அடக்கிட்டாங்களாம். இந்த கர்பலா முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தலையை தோண்டி எடுத்து மிஸ்ர்ல கொண்டாந்து ஈஜிப்ட்ல கொண்டாந்து அடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அஸ்கலான்ல இப்ப கிடையாது, அஸ்கலான் தூக்கிட்டு வந்து ஈஜிப்ட்ல அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை உண்டாக்கி அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஜெகஜோதியா விழா நடந்து கொண்டிருக்கிறது எங்க ஈஜிப்ட்ல. அவருடைய தலைக்குன்னு ஒரு கபரை கட்டி இந்த ஷியாக்கள்லாம் அதை ஒரு இன்னைக்கு கொண்டாட்டம் செய்து கொண்டிருக்கிற காட்சியும் பார்க்கிறோம். ஆனால் இது எப்ப உண்டாகுது தெரியுமா? இதனுடைய சம்பவத்தை எடுத்து பாத்தீங்கன்னா 540 வந்து இந்த கபர் கட்டப்படுது. இந்த கபரு ஹுசைனுடைய தலைக்கு உள்ள கபர் இருக்கு பாருங்க, ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை அடக்கம் செய்யப்பட்ட இடம்னு ஒரு கபரை கட்டி வச்சுக்கிறாங்க. இது எப்ப உண்டாக்கப்படுதுன்னு சொன்னா ஹிஜ்ரி 540 வந்து உண்டாக்கப்படுது. அதே நேரத்தில் வந்து அந்த அஸ்கலான்ங்கிற ஊர்ல வந்து ஹுசைன் அடக்கப்பட்டாருங்கிறோம்ல, அது எப்ப உண்டாக்கப்பட்டுச்சுன்னா 490 சிரியாவில் இருக்கக்கூடிய அஸ்கலான்ங்கிற ஊர்ல ஒரு தர்கா கட்டுறாங்க. இதான் ஹுசைனுடைய தலை அடக்கின இடம்ங்கிறாங்க. 490 அந்த 490 இருந்து 540 வரைக்கும் எத்தனை வருஷம்? ஏறக்குறைய 50 வருஷமா? 50 வருஷம் அஸ்கலான்ல இந்த தலை இருந்துச்சான். 50 வருஷம் கழிச்ச பிறகு அங்கிருந்து தலையை தூக்கிட்டு வந்து எங்க அடக்கம் பண்ணிட்டாங்க? மிஸ்ர்ல, ஈஜிப்ட்ல அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டு எவ்வளவு காலம் ஆச்சு? ஹுசைன் கொல்லப்பட்ட ஆவதற்காக வேண்டி நம்ம கபரை வந்து 490 தான் வந்து கட்டுவோம், அடக்குவாங்களா? என்னமோ 489 கொல்லப்பட்ட மாதிரி 490 அடக்கின மாதிரி சொல்றாங்களே. ஹுசைன் ரலியல்லாஹுக்கும் அந்த அஸ்கலானுடைய கபரை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 430 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 430 ஆண்டுகளுக்கு முந்தின விஷயம். 430 ஆண்டுகளுக்கு முந்தி கொல்லப்பட்ட ஹுசைனுடைய தலையை கொண்டாந்து இப்ப 430 வருஷம் கழிச்சு இங்க நடக்கிறாங்களா? அஸ்கலான் நடக்கிறாங்களா? 430 வருஷம் தலை எங்க பாதுகாத்து வச்சாங்க? 430 வருஷம் வரைக்கும் தலை எதுல கொண்டு பாடம் பண்ணி வச்சிருந்தாங்களா? என்ன வகையில் பாதுகாத்து வச்சிருந்தாங்க? ஹுசைன் கொல்லப்பட்டு அடுத்த நாளே கொண்டாந்து அடக்கியிருந்தாங்க, அடுத்த வாரமே அடக்கியிருந்தாங்கன்னா கூட ஒத்துக்கலாம். இந்த அஸ்கலான்ங்கிற ஊர்ல அவருடைய தலைக்கு தோண்டப்பட்ட கபர் இருக்கு பாருங்க, அது 490 அது செய்யப்படுகிறது. அப்ப 490 ஹிஜ்ரி 490 அதுக்கு 430 ஆண்டுக்கு முன்னாடி அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். ஹிஜ்ரி 60 கொல்லப்படுறார். ஹிஜ்ரி 60 அவர் கொள்ள யார்? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஏறக்குறைய ஹிஜ்ரி 60 கொல்லப்படுறாங்க. 60 கொல்லப்பட்டவங்களுக்கு 490 கொண்டாந்து கபர் தோன்றான்னா அப்ப 430 வருஷம் ஆச்சு. 430 வருஷம் கழிச்சு ஒரு ஊர்ல கபர் போடுறான் தலைக்கு. அங்க இருந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு அதை எடுத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? ஈஜிப்ட்ல கொண்டே போடுறேன்னு சொல்றானே. இது இவ்வளவு நாள் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? இப்ப இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த கபர் உண்டாகுது. 430 பிளஸ் 50 480 வருஷத்துக்கு பிறகுதான் அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டு ஏறக்குறைய 500 ஆண்டுகள் நிறைவடைகிற நேரத்தில் இங்க ஒன்னாந்து இதான் ஹுசைனுடைய தலைன்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கு முந்தி எந்த ஒரு ரெக்கார்டும் இருக்கவில்லை. ஒரு ஹுசைனுடைய கபருன்னு ஒரு ரெக்கார்டு இருப்பதா இருந்தால் இது வந்து ஹிஜ்ரி 60 கட்டப்பட்டது, 61 கட்டப்பட்டது, 70 கட்டப்பட்டதுன்னு சொல்லி இருந்தார்களே. ஆனால் அப்பவே இந்த கபர் வந்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த ஹுசைனுடைய தலைக்கு உள்ள கபருன்னு காட்டுறாங்களே, அதுக்கு ரெக்கார்டு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டா 500 வருஷத்துக்கு முந்தி வருது. ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட 500 வருஷத்துக்கு முந்தி தான் இந்த கபர் உண்டாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஆதாரம் இருக்கிறது. ஆனால் உண்மையில எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது பொய்யான செய்தி. ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு மனிதனுடைய தலையை தூக்கிட்டு அலைவாங்க. நான் கேட்கிறேன், இறந்து போயிட்டாங்க, அவன் கொண்டு வந்துட்டான், அங்கனுக்குள்ளே போயிட்டு அடக்கம் பண்ணி முடிச்சிருப்பாங்களா? இதையே தூக்கிட்டு ஒரு ரூபா தெரிஞ்சுட்டு அங்க அடக்கம் பண்ணி அங்க இருந்துக்கிட்டு இங்க அடக்கம் பண்ணி இங்க இருந்துக்கிட்டு அங்க அடக்கம் பண்ணி இப்படி செஞ்சிருப்பாங்களா? இப்படி நடந்திருக்குமான்னு பார்க்கணும். இந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலை சம்பந்தமாக சொல்லப்படுறதுல நிறைய நம்ம கொஸ்டின்கள் பண்ணலாம். இது இருக்க முடியாது. ஈஜிப்ட்ல அடக்கப்பட்டு இருப்பது வந்து ஹுசைனுடைய கபராக, ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையாக இருக்க முடியாது, அது பொய்யா தான் இருக்க முடியும். அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, பனு உமையாக்கள் வந்து ஆட்சி பண்ணக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு எதிரியா இருந்திருக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பனுல் அப்பாசியாக்கள், இந்த அப்பாஸ் இல்ல, அப்பாசுடைய வழித்தோன்றல்கள் வந்து ஆட்சிக்கு வந்துடுறாங்க.
இந்த அப்பாசியாக்களுடைய அந்த பனு உமையாக்களுடைய ஆட்சி முடிஞ்ச எவ்வளவு காலம் ஆகுதுன்னு கேட்டா ஏறக்குறைய 350 வருஷங்கள் ஓடி போயிடுது. 350 வருஷங்களுக்கு பிறகு அப்பாசியாக்களுடைய ஆட்சி வருது. இந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சியில ஹுசைனுடைய அந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இருக்கல. பனு உமையாக்களுடைய காலத்துல தான் அவங்களை கருவறுக்க நினைச்சாங்க. யுத்தம் செஞ்ச காரணத்தினால அவங்கள நம்ம டோட்டலா அறுத்து விடணும், இருந்த ஆட்சிக்கு ஆபத்தா வந்துருவாங்க, ரசூலுல்லாஹ் பேர சொல்லி ஆட்சி கைப்பற்ற பார்ப்பாங்க, அவங்கள எந்த ஒரு இதுவும் தலையெடுக்க விடக்கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தாருக்கு ரொம்ப இடைஞ்சல் பண்ணக்கூடிய ஆட்சி முடிஞ்சு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? 308 வருஷம் ஆச்சு. அப்பவாவது அந்த கபர் உண்டாயிருக்கணும், மறைச்சிருக்க தேவையில்லை. 150 வருஷ காலங்களாக அப்பாசியாக்களுடைய ஆட்சி தான் இருந்துகிட்டு இருக்கிறது. அவ்வளவு காலமா அந்த கபரை உண்டாக்காம 500ல உண்டாக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? கற்பனை தான், பொய் தான் என்பதற்கு இது ஒரு ஆதாரத்தை நம்ம பார்க்கிறோம். அது போக இந்த ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலைன்னு சொல்றாங்க பாருங்க, அந்த காலத்தில் வாழ்ந்த எப்ப உண்டாக்குறாங்க? 540ல. இந்த 540ல இருந்து 600 வரைக்கும் வாழ்ந்த அறிஞர்கள் இருக்கிறாங்களே, அப்பதானே உண்டாக்குறாங்க. உண்டாக்கணும் தெரிஞ்சு போயிரும்ல, உடனே மறுத்து இருக்கிறாங்க. கிறுக்கு விளையாட்டு காட்டுறீங்க, இது போய் ஹுசைனுடைய தலையோட கபருங்கிறீங்க, கொஞ்சமா அறிவு வேணாமா அப்படின்னு சொல்லி அந்த காலத்து உலமாக்கள் எல்லாம் கடுமையாக எதிர்த்து செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு நாம அதுக்கு ஆதாரம் சொல்வதாக இருந்தால், ஹுசைனுடைய செய்தியையும் அவர் கொல்லப்பட்டதையும் நன்கு தொகுத்தவர்கள் முக்கியமான ஆட்கள் யாருன்னு கேட்டா அபூபக்கர் இப்னு அபி துன்யா. அவர்கிட்ட இருந்தா இந்த கர்பலாக்காரங்களுக்கு மெசேஜே கிடைக்குது. இந்த கர்பலா விஷயத்தை தூக்கிட்டு தெரியுறாங்களே, பெருசா சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த ஆட்களுக்கு ஆதாரம்லாம் எங்க இருந்து கிடைக்குதுன்னு கேட்டா அபூபக்கர் பின் அபி துன்யா அவர் தான் ஹுசைன் கொல்லப்பட்டது எப்படி, கர்பலா எப்படி நடந்துச்சு, இங்க இருந்து எங்க போனாங்க, யார் யாரெல்லாம் ஏமாத்தினாங்க, அந்த யுத்தம் எப்படி நடந்துச்சு, யார் யார் மிச்சமா போனது, இந்த டீட்டெயில்களை எல்லாம் விலாவாரியாக சொல்லக்கூடிய ஆள் அபூபக்கர் பின் அபி துன்யா தான். அதே மாதிரி அபுல் காசிம் அல் பகவி அவர்களும் இது சம்பந்தமாக நல்ல விலாவாரி எழுதியிருக்கிறார்கள். இந்த 2 பேர்ல ஒருத்தர் கூட இந்த அஸ்கலான்கிற ஊருக்கு அவரை தலை கொண்டு போனதாகவோ அங்கிருந்து கைரோவுக்கு அது கொண்டு வந்ததாகவோ எழுதவில்லை. இதெல்லாம் அந்த 500க்கு பிந்தி வந்த அறிஞர்கள் இவங்க. உண்மையிலே ஹுசைனுடைய எல்லா டீட்டெயிலும் எழுதி வைத்தவர்கள். அதுல பொய் பொருத்தலாட்டங்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட எழுதி வைத்தவர்கள். அந்த ஹுசைனுடைய சம்பந்தமாக மிகைப்படுத்தி சொல்லுவாங்களே, அதையெல்லாம் கூட எழுதி வைத்திருந்தவர்கள் எதை குறிப்பிடல? ஹுசைனுடைய தலை ஒன்று வெட்டப்பட்டது, அந்த தலை கொண்டு அஸ்கலான்ல கொண்டாந்து அடக்கம் செய்யப்பட்டது, அங்கிருந்து எடுத்துக்கொண்டு ஈஜிப்ட்ல அடக்கம் செஞ்சாங்க, மிஸ்ர்ல அடக்கம் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர்கள் குறிப்பிடவே இல்லை. அதே நேரத்தில் இந்த இதை குறிப்பிடுறாங்க, இது அங்க அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு குறிப்பிடல. ஆனால் என்ன குறிப்பிடுறாங்கன்னு கேட்டா, ஹுசைன் பேரால் எகிப்திலே வைத்திருக்கிற அந்த தலை இருக்கு, தலைக்கு வச்சிருக்கிற கபர் இருக்கு பாருங்க, அது முஹ்தலகுன் கிதுபுன் லா அஸ்லலஹு, அது கற்பனையா உண்டாக்கப்பட்டது, பொய், அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்லி அவங்களே குறிப்பிடுறாங்க. ஹுசைன் பற்றி முழு செய்தியை தந்த 2 வரலாற்று ஆசிரியர்கள் ஹுசைன் சம்பந்தப்பட்ட இந்த கர்பலா சம்பந்தப்பட்ட முழு நிகழ்வுகளையும் ஒன்று விடாமல் பதிவு செய்து அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இதை மறுக்கவும் செய்யறாங்க. இது கிடையாது, ஈஜிப்ட்ல கொண்டாந்து தலை அடக்கம் செய்யப்பட்டதுங்கிறது நடக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி அதே வேலையை தெரிஞ்சவங்க அவருடைய வரலாறை எழுதுவதற்கு என்றே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அவங்களுடைய வரலாற்று நூலையும் காணாம். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த கபர் உண்டாக்கப்பட்ட காலம் இருக்கு பாருங்க, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஏறக்குறைய வாழ்ந்தவர்கள் இப்னு தகீக் அல் ஈத் என்ற அறிஞர், அபு முகமது அப்துல் மலிக் இப்னு கலஃப் துன்யாத்திங்கிறவரு, அபூபக்கர் முகமது இப்னு அஹமது அல் கஸ்தலானிங்கிறவரு, அபு அப்துல்லா குர்துபி, தப்சீர் குர்துபிங்கிறவ அந்த குர்துபி எழுதின அறிஞர் அவரு. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இன்னஹு கிதுபுன், இது பொய், வலைஸ ஃபீஹி கபருல் ஹுசைன், அது உள்ளது ஹுசைனுடைய கபர் கிடையாது, வலா ஷைஅ மின்ஹு, அவருடைய எந்த ஒரு உறுப்பும் அதுக்குள்ள கிடையாது, பொய் சொல்றாங்க என்று சொல்லி அந்த கபர் உருவாக்கப்பட்ட 500களில் வாழ்ந்த அறிஞர்களை இது பொய் என்று மறுத்தும் இருக்கிறார்கள். அது ஒரு காரணமாச்சு. 2 மூணாவது என்னன்னு கேட்டா, ஹுசைன் ரலியல்லாஹுடைய கபரை மதீனா அந்த தலையை மதீனாவுக்கு கொண்டு போயிருக்கிறாங்கிறது சில ரெக்கார்டு கிடைக்குது. மதீனாவுக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஈராக் இந்த இப்னு சியாத் வந்த பிறகு அந்த குடும்பத்தாட்ட ஒப்படைக்கிறான். ஒப்படைச்ச பிறகு அதை எடுத்துக்கொண்டு மதீனாவில் கொண்டு அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஆதாரம் இருந்தால் மதீனாவுக்கு கொண்டு ரெக்கார்டோட சொல்றாங்க. யார் சொல்றாருன்னு கேட்டா, ஜுபைர் இப்னு பக்கார், அவர் தான் கிதாபுல் அன்சாப் அந்த நசபுகளை ஆட்களை பற்றிய வரலாறு எழுதுவதில் ரொம்ப துல்லியமா எழுதக்கூடிய ஆள். அவரு
முகமது இப்னு சாது காத்திபுல் வாக்கிதியுடைய எழுத்தாளராக இருந்த முகமது இப்னு சாது போன்றவர்கள் சாஹிபு தபகாத் எழுதினவர், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய தலை வந்து மதீனாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு இந்த அஹீஹில் ஹசனுடைய கபருக்கு அருகில் அந்த தலை அடக்கம் செய்யப்பட்டது. ஹுசைனுடைய தலையை வந்து மதீனாவுக்கு எடுத்துக்கொண்டு சென்று அவருடைய அண்ணனுடைய தலைக்கு பக்கத்துல வந்து அடக்கம் பண்ணிவிட்டாங்க. மதீனாவுல தான் அது அடக்கம் செய்யப்பட்டுச்சே தவிர அஸ்கலானுக்கு 450 வருஷத்துக்கு பிறகு அஸ்கலானுக்கு போகவும் இல்லை, அங்கே இருந்து ஈஜிப்டுக்கு போகவும் இல்லை அப்படின்னு மறுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அவருடைய கபர் வந்து மதீனாவில் இருக்கிறது என்பதற்கு இன்னும் சில ஆதாரங்கள் என்னன்னு கேட்டா, அந்த ஜுபைர் இப்னு பக்கார் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவங்களுடைய தலையை வந்து மதீனாவுக்கு கொண்டு வந்த உடனே, அங்கே அடக்கம் செய்யப்பட்ட உடனே அங்க உள்ள குடும்பத்தார் பெண்கள் எல்லாம் ஆள ஆரம்பிக்கிறார்களாம். ஹாஷிம் குலத்து பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி தலையை பார்த்துட்டு வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹுசைன் இப்னு அலி தான் அந்த தலையை கொண்டு வர்றாரு. ஹுசைன் இப்னு அலி தலையை கொண்டு வந்த உடனே யார் கொண்டு வர்றாருன்னு கேட்டா, முகமது இப்னு ஹுசைன் கொண்டு வர்றார். அவருடைய மகன் ஹசனுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹுடைய மகன் போய் அந்த தலையை எடுத்து கொண்டு வந்து மதீனாவுக்கு கொண்டு வந்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குடும்பத்து பெண்கள் எல்லாம் கூடி இருந்து கொண்டு அழுக ஆரம்பிச்சாங்க. அதை வந்து நேரடியா பார்த்தேன்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி வந்து ஜுபைர் இப்னு பக்கார் அறிவிக்கிறாரு. அவங்க வந்து இப்னு அப்பாஸுக்கு பக்கத்திலையும் ஹசனுக்கு பக்கத்திலையும் அப்பாஸுடைய மகன் அப்துல்லாவுக்கு பக்கத்திலையும் அவர் அடக்கம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்டு இருக்கிறது. அது போக இந்த ஹுசைனுடைய கபர் வந்து மிஸ்ர்ல இருக்குன்னு வச்சுக்கிறோம் தலை. இந்த கபரை கொண்டாடக்கூடியவர்கள் ஷியாக்கள். ஹுசைன் என்றால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல, ரசூலுல்லாஹ்வுக்கு மேல அப்படிதான் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வை கருதுறாங்க. அலியையும் ஹுசைனை என்ன செய்யறாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய நிலையில இருந்தே கருதக்கூடியவர்களா இருக்கிறார்கள் இந்த ஷியாக்கள். அந்த ஷியாக்கள் வந்து எகிப்துல தலை இருந்துச்சுன்னு வைங்க, அதை 450 வருஷமா எப்படி எல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. இந்த 450 வருஷ காலமாக எகிப்துல எந்த ஒரு விழாக்களோ அவருடைய கர்பலாவுல தான் போய் குவிஞ்சாங்களே தவிர, அந்த மண்ணை கூட இந்த கர்பலா மண்ணை தான் என்ன செய்வாங்க எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நெத்தில செய்யறாங்க கர்பலா மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு, அதெல்லாம் இந்த கர்பலாங்கிற இடத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்களே தவிர, ஒரு உடம்பை விட தலைதான முக்கியம். ஒரு மனிதனுக்கு முக்கியமான தலைதானங்க. தலை அடக்கம் செய்யப்பட்டதை வந்து ஏன் கண்டு கொள்ளவில்லை? இப்பதான் நீங்க சொல்றீங்க 500 வருஷமா யாரையும் அதை கண்டுக்கல. அப்ப 500 வருஷ காலமாக அவருடைய தலை இருக்குமே, ஆனால் அதையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம்னு சொன்னா அதுலயும் வந்து அது பொய்ங்கிறது விளங்குறது. ஆக இந்த கபர்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நிறைய நபிமார்கள் பேர்ல, சஹாபாக்கள் பேர்ல, ஆட்கள் பேர்ல எல்லாம் எக்கச்சக்கமான கட்டுக்கதைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். நம்ம இந்தியாவுல இந்த ராமேஸ்வரத்துல போனா அது கூட ஒருத்தர் சொல்ல சொன்னார். ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா காபில் ஹாபில் 2 கபர் வச்சுக்கிறாங்க. காபில் ஹாபில்ன்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து 2 மகங்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு காபில் ஒரு ஆளுக்கு ஹாபில் ஒரு ஆளு ஹதீஸ்ல எல்லாம் பேர் வரல. இவங்களா ஒரு பேரை சூட்டி கொண்டு இதான் காபில் கபரு, இதான் ஹாபில் கபர், பக்கத்துல ஜோடியா ஒரு கபர் இருக்கும். இந்த காபில் கபர் யார் சொன்னா? அவங்க மகன் வாழ்ந்தாங்களா? அதுக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்குதா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுல வாழ்ந்திருக்கிறாரு, அவர் காபத்துல்லாஹ் கட்டினாரு, அந்த பகுதியில் இருந்தார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த ஊர்ல ஒரு காபில் கபரை காட்டினா கூட ஒத்துக்கிட்டு போயிடலாம். அவர் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து 2 கபரை கட்டி வச்சுட்டு செய்யறாங்க, இதான் அவருடைய கபரு அப்படின்னு சொல்லக்கூடியதை பாக்குறோம். சில ஊர்களுக்கு போனீங்கன்னா 60 அடி 40 அடி கபர்களை பாத்தீங்கன்னா 60 அடி பாவா 40 அடி பாவாவெல்லாம் இருக்கும். அது மாதிரி கொடிக்கால் பாளையங்கிற ஊர்ல போனீங்கன்னா 60 அடி பாவா இருக்கிறாரு. பரங்கிப்பேட்டைக்கு போனா 40 அடி பாவா இருக்காரு. சோழியா குடின்னு எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அங்க போனீங்கன்னா அங்கேயும் 40 அடி பாவா இருப்பாரு. தர்கா அப்படி நின்றுட்டே போகும், ருசா போயிட்டு 40 அடி. தர்காவுக்கு இடம் இல்லாம காசு இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, இந்த தலைக்கு மட்டும் தர்கா கட்டி விட்டு வெளியே விட்டாங்க. அந்த கபரு எங்க பகுதியில் அது முத்துப்பேட்டை சேக்டாவது வழி இல்லாங்கிறாங்களே ஜாம்பவானோடையில, அவருக்கு கூட 40 அடி 60 40 ஜாம்பவான் இல்ல 60 நினைக்கிறேன். அதான் 60 அடி பாவாக்கள்லாம் இந்த உம்மத்துல இருந்தாங்களா? நான் கேட்கிறேன், இந்த உம்மத்துல 60 அடி எல்லாம் இருந்துச்சா? 60 அடி இருக்கல. அது அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து 60 அடி இருந்தாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைக்குமே செஞ்சா 60 முழத்தில் அவரை படைத்தான். ஆதமுடைய ஹைட் வந்து எவ்வளவு? 60 முழம். அந்த காலத்துல அவ்வளவு தேவை இருந்துச்சு. அப்படிலாம் இருந்ததுனால டக்கு 2 எடுத்து வச்சு ஓடி போயிடலாம்ல. 60 அடியில் நம்ம இருந்தோம்னு வைங்களேன், மதுரைக்கு வந்து 3 மணி நேரத்தில் போயிடலாமே, ட்ரெயினோட நம்ம போயிடலாம்ல. ஒரு 8 எடுத்து வச்சு அங்க வைக்க பண்ணுவேன். 60 அடினா 30 அடியா இருக்கும்ல காலு. ஒரு மனுஷன் 60 அடி இருந்தான்னு சொன்னா அவன் இடுப்பு கீழே எவ்வளவு இருக்கு? 30 அடி இருக்கும்ல. 30 அடி உயரமான காலா இருந்துச்சுன்னு வைங்க, அப்படி தூக்கி வச்சா 30 அடிச்சா வச்சுங்க 1 கிலோமீட்டர் போயிரும்ல, ஒரு 800 கிலோமீட்டர். அந்த காலத்துல நடப்பதற்கு தேவையா இருந்துச்சு, பஸ் காரெல்லாம் இல்ல.
அவர் வாழணும், உயிர் பழைக்கணும் என்பதற்காக அல்லாஹ் என்ன பண்றான், அது எல்லா பக்கத்துக்கும் அவர் போகணுங்கிறதுக்காக வேண்டி தேங்காய் பறிக்கணும், ஏணி கண்டுபிடிக்கப்படல, மரத்தில் ஏறவும் தெரியாது, இப்படி எடுத்துக்கலாம்ல பேசாம, இப்படி எல்லாம் ஒரு பிழைப்பதற்காக வேண்டி எல்லாம் என்ன பண்ணா அப்படி படைச்சிருந்தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து 60 முழத்தில் படைத்தான். ஆனால் பிறகு படிப்படியாக அந்த உயரம் குறைந்து கொண்டே வந்து இப்போது நீங்கள் காணக்கூடியது வந்து விட்டதுங்கிறாங்க. இந்த 5 அடி தான் 6 அடி தான். அதெல்லாம் முடிஞ்சு 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு உரிய விஷயம். இப்ப எப்படி 40 வருஷத்து அவுளியா, 60 அடி அவுளியா, 40 அடி அவுளியாவெல்லாம் இருக்க முடியாது. அதனால முத்துப்பேட்டையில உள்ளது 40 60 அடி பாபாவோ 40 அடி சொன்னா பொய் தான். அது கொடிக்கால் பாளையத்தில் இருந்தா அது பொய் தான், சோழியாக்குள்ள இருந்தா ஒரு பொய் தான். எதையாவது மயில் கல்லை எல்லாம் அவுளியாண்டாக்கிட்டானுவங்க. மயில் கல்லுக்கு இப்படி வச்சுப்பாங்கல்ல, மயில் கல்லு, அந்த மயில் கல் போட்டுருப்பாங்க வேலை இருக்கு, அந்த கிலோமீட்டரை காட்டுறதுக்காக வேண்டி இத்தனை கிலோமீட்டர் அது ஒரு அது மாதிரி தான் போடுறாங்க. கபருக்கு போடுற மாதிரி தான் அந்த சேப்பு போட்டுருப்பாங்க. மயில் கல் பார்த்திருக்கீங்களா? கபருக்கு ஊன்ற மாதிரி தான் அந்த கல் இருக்கும். அதை பார்த்து நினைச்சிட்டாங்க, இவ்வளவு பெருசா இருக்கு, ஒரு 40 அடியா இருப்பாரு, இவரு 60 அடியா இருக்கு, இப்படித்தான் உண்டாயிருக்கே தவிர இவர்கள் சொன்ன கபர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எந்த விதமான ரெக்கார்டும் இல்லாது. அதனால அல்லாஹ் வந்து இந்த கபர்ல நம்ம காப்பாத்தணும், இருந்தால் கூட இடிச்சு தரைமட்டமாக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அடிப்படையை விளங்குதல உண்டாயிருக்காது. இதெல்லாம் கோளாறு காரணம் என்னன்னு கேட்டா, கபரை பற்றி நம்முடைய பார்வை என்ன, அதாவது இதே இப்னு பத்தூத்தாவே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த 700கள்ல அவர் போகக்கூடிய காலத்துல பார்த்தோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் 4 வரக்கடை தான் இருந்துச்சு உயரம், தரையில இருந்து அவ்வளவுதான் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு, அதாவது கபருடைய அளவு இருந்திருக்கிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணிவிட்டாங்க, சமாதிகளை கட்டுறதும் அது கொண்டாட்டம் பண்றதும், அது ரசூலுல்லாஹ் கடுமையா மௌத்தாவும் எச்சரிச்சாங்க. இதை மட்டும் இந்த உம்மத்து விளங்கி வச்சிருந்தால் இந்த கபரை பத்தி கண்டுகொள்ளவே செய்யாது, இருந்த என்னடான்னு போயிடலாம். அட சுலைமான் நபி கபரே மண்ணடியில் இருக்குன்னு வச்சுக்கணும், நமக்கு என்னென்ன சுலைமான் நபி கபரும் மண்ணடியில் தான் இருந்தாருங்க, அடக்கம் பண்ணாருன்னு ப்ரூஃப் போடவே வருதுன்னு வச்சுக்கிறோமே. அட ஒரு நபியே வந்து என்ன செஞ்சாரு, இதான் சுலைமான் நபி கபூர்னு சொல்லிட்டாருன்னு வச்சிருவோமே. அல்ல வானத்திலிருந்து அசரீர் வருது, இதான் சுலைமான் நபி கபூர்னு, அதுக்காக என்னங்கிறேன், இதெல்லாம் இருந்துட்டு போட்டு வேலையை பார்த்துட்டு போனேன். அவர் கபூரா இருந்தா நமக்கு என்ன, சுலைமான் நபி கபூராவே இருக்கட்டும், ஆதம் நபி கபூராவே இருக்கட்டும், கபருக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நம்ம கபருக்கு போறது ஒண்ணா போய் சேரணும், அதான் நமக்கு சம்பந்தம் இருக்கே தவிர கபரை கொண்டாடுவதோ வழிபடுவதோ விழா நடத்துவதோ நமக்கு ஆதாரம் இருக்குதா? அப்ப இதுக்கெல்லாம் முக்கியமா என்னத்தை நீங்கள் மனசுல பதிய வைக்கணும் என்றால், கபரை பற்றி உள்ள இந்த பிரமிப்புகளை நீங்க நீக்க வேண்டும். யாருடைய கபரா இருந்தாலும் அதை கேர் பண்ணக்கூடாது, போய்கொண்டே இருக்க வேண்டியதான். பொதுவான கபர்ஸ்தானுக்கு போனா சலாம் சொல்லணும், அவ்வளவுதான் நம்ம கடமை இருக்கே தவிர கபர் கட்டினா அதை விற்கணும், இடிச்சு தள்ளுறது எப்போ அல்லாஹ் வாய்ப்பு தருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி எல்லாம் என்ன வந்துருச்சுன்னா உண்டாக்க மாட்டோம். அப்ப கபரு கட்டுறதை தடுத்தாங்க, விழா கொண்டாட தடுத்தாங்க, பூசுறதை தடுத்தாங்க, என்னுடைய கபரை வணக்க வழிபாடு ஆக்கிறார் சொன்னாங்க, என்னுடைய கபரில் ஈது கொண்டாடாது சொன்னாங்க. அப்ப அந்த மர்மவனை அனுப்பி போய் இடிச்சு தகர்த்துட்டு சொன்னாங்க. இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிற இந்த எச்சரிக்கைகள் இந்த சமுதாயத்தை சென்றடையாத காரணத்தினால்தான் எப்படியாவது ஒரு கபர் உண்டானா தான் நம்ம நல்ல ஊரு, அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கும் நினைத்துக் கொண்டு, ஒரு நல்லடியார் ஒருத்தர் நம்ம ஊர்ல இருக்காருன்னு நினைத்துக் கொண்டு அதை உண்டாக்குறார்கள். ஆனால் கண்டிப்பா ரஹமத்துலாம் கிடைக்காது, ரஹமத்து தான் கிடைக்கும். அது சுலைமான் நபி கபரா இருந்தாலும் சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கபரா இருந்தாலும் சரி, அதை கட்டி கட்டடமா கட்டி தர்காவா ஆக்கி இருப்பார்களே, ஆனால் அதுக்கு என்ன கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சபிக்கிறான், அல்லாஹ்வுடைய சாபம் அவர்கள் மீது இறங்குகிறது. ஏன் இறங்குகிறது என்று சொன்னால், இத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜித், நபிமார்களின் கபர்களை மஸ்ஜிதுகளாக வழிபாட்டு தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். அப்ப நபிமார்களின் கபர்களை நீங்கள் வழிபாட்டு தலமா தர்காவா ஆக்கிவிட்டீர்களே, ஆனால் அங்க லஅனத்து இறங்குமே தவிர, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குமே தவிர ஒரு நன்மையும் இறங்காதுங்கிறத விளங்கி இருந்தால், நம்மளுக்கு இதான் கபருன்னு தெரிஞ்சா கூட பேசாம போயிட்டு இருப்போம். இருந்துட்டு போய் இப்ப என்னப்பா சலாஞ்சிட்டு போவோம், இப்ப என்ன சொல்ற அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம்னு சொன்னா இதெல்லாம் உண்டாது. நகத்துக்கு கபரு, பல்லுக்கு கபரு, விரலுக்கு கபரு, உறுப்புக்கெல்லாம் கபருலாம் இருக்கு, விரல்களுக்கெல்லாம் கபரு இருக்கலாம். அலியுடைய விரலுக்குன்னு ஒரு கபர் போட்டிருக்காங்க. அலியுடைய விரல் எங்க கிடைச்சுன்னு தெரியல, இதான் அலியுடைய விரல் கொல்லப்படும் போது விரல் துண்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்து வச்சுக்கிட்டு அலியுடைய விரல் அடக்கப்பட்ட இடம்லாம் சொல்லி என்ன செய்யறான், கதை விட்டு இருக்கிற காட்சியை பார்க்கணும். இது மாதிரியான முசீபத்துகள்ல இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். இந்த கபருக்கு அடுத்து அடுத்தடுத்த கட்டுக்கதைகள் நிறைய இருக்கின்றன, அதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.